கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கேடகம் என்ற தலைப்பிலே நாம் கேட்போம். கர்த்தர் உங்களுடன் பேசுவாராக. ஆமென். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இங்கே கேடகமாயிருக்கிறார். சரி, கேடகம் என்றால் என்ன என்று பார்ப்போம். அந்த கேடகம் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வேர்ட் ஷீல்டுன்னு அர்த்தம். எனக்கு ஷீல்டுன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, முதல்ல கூட்டம் நடத்துகிற இடத்துல ஷீட் போடுவாங்க, வீட்டில் ஷீட் போட்டிருப்பாங்க. அப்படி ஷீட் போட்டிருப்பாங்க. அது ஏன் போட்டிருப்பாங்கன்னா, மழை வராமல் இருக்கும், வெயிலும் அடிக்காமல் நிழல் இருக்கும், அதற்காக போட்டிருப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுவா அப்படின்னா அது இல்லை. ஷீல்ட், கேடகம், ஷீல்ட். இப்போ இந்த போர் நடக்கிற இடத்துல அந்த நம்ம பார்த்துருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அந்த ஒரு கையில் ஒரு வாள் இருக்கும், ஒரு கையில் ஒரு ஒரு விதமான ஒரு இது இருக்கும். அது பேர் தான் ஷீல்டு. அது ஏன் அந்த இது உண்டு, அது ஏன் அமைக்கிறாங்க? ஒரு கையில் பட்டயம், ஒரு இதில் ஷீல்டு. இந்த ஷீல்டு இந்த ஏஞ்சல்ஸ் கூட வச்சுருக்கிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த பிக்சர்லாம் ஷீல்டு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அந்த ஷீல்டு வந்து ஒவ்வொரு கையிலையும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஷீல்டு இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஷீல்டு வச்சுருப்பாங்க. அந்த ஷீல்டு ஏன்னா தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு, இன்னொருத்தன் வந்து என்னை தாக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஷீல்டு பயன்படுத்தப்படுகிறது. இங்கேருந்து நம்ம அங்கே அது அவங்கள தாக்காதபடிக்கு அவங்களும் ஒரு ஷீல்டு வச்சுருப்பாங்க. அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு பயன்படுத்துகிற ஒன்று தான் ஷீல்டு. அது கேடயம் சொல்லுவாங்க. கேடயம் தான் அந்த ஷீல்டு, இங்கிலீஷில் ஷீல்டு. அது சேஃப்டிக்காக, நம்ம சேஃப்டிக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. சரி, உங்களுக்கு தாவீதுன்னு ஒரு சகோதரர் தெரியுமா? தாவீது யாருன்னு தெரியுமா? தாவீது ஒரு குட்டி பையனாக இருந்தான். அந்த பையன் வந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த மகனை ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்க. ஆனால் உடனே தெரிந்து கொண்டது எதுக்குன்னா, ஒரு ராஜாவாக ஆக்குறதுக்காக தெரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கை உடனே ராஜா பதவி அவனுக்கு கிடைச்சிச்சா? இல்லை. அவனுடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னு தெரியுமா? ஒரு சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு நைட்லாம் தூக்கம் வராது. அந்த சமயத்தில் தாவீதை தான் கூப்பிடுவாங்க. அங்கே எதுக்குன்னா, பாட்டு பாடுவான். தாவீது வந்து பாட்டு பாடுவான். அப்போது தாவீது தான் இந்த வயலின் வாசிக்கும் பொழுது ராஜா நல்லா நித்திரை பண்ணுவாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு காரியமாக தான் அந்த சவுலுக்கு கீழே பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அங்கே போர் நடந்தது. அது என்ன போர்னா, பெலிஸ்தியரில் ஒரு பெரிய அரக்கன் மாதிரி ஒரு ஆள் இருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் கூவிக்கொண்டே இருப்பான், என் கூட யார் சண்டை போட வாரா, என் கூட யார் சண்டை போட வாரா, அப்படியே கூவிக்கொண்டே இருப்பான். ஆனால் யாருமே இஸ்ரேல் மக்கள் வந்து யாருமே போக மாட்டாங்க. யார் சவுல் ராஜா இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே நிறைய படை வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க யாருமே போகிறது கிடையாது. ஏன்னா அந்த உருவத்தை பார்த்தாலே பயம். யாராவது போனாங்கன்னாலும் அடித்து தூக்கி எரிஞ்சு போட்டுடுறான் ஒரு நிமிஷத்தில். அப்படி நாட்கள் போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தாவீது சகோதரன், அந்த குட்டி பையன், அந்த
ஒரு நாள் இதை சந்திக்கிறான். இப்படி ஒரு பெரிய உருவம் அவனை சந்திக்கும் பொழுது அவன் இருதயத்தில் அதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு ஒரு பயங்கர காண்டா இருக்குது. இவ்வளோ பேர் இருந்து ஒன்றும் செய்ய முடியாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே இருதயத்தில் வருது. ஆனாலும் சவுல் வந்து ஒரு இது சொல்கிறான், இது யார் அந்த அரக்கனை தோற்கடிக்கிறார்களோ அப்போது நான் என்னுடைய மகளை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லி அப்போ கடைசியில் தாவீது வந்து நான் அந்த அரக்கனை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் ராஜாவுக்கு முன்னாடி நின்றுட்டான். ஆனால் எல்லாரும் இவனை பார்த்து லூசு, மண்டல், உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவனுக்குள்ள ஒருவர் இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அதனால தான் அவங்களால அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு. அப்படி சொல்லி இருக்கும்போது ஆனால் அவன் தைரியமாக நான் போகிறேன்னு சொல்கிறான். சரி, என்ன செய்ய வேறு வழி இல்லை. எல்லாம் அந்த உடை போடுவாங்கள்ல, ட்ரெஸ் போடுவாங்கள்ல, போருக்கு போனோம்னா இந்த மேலே அந்த ஷீல்டு மாதிரி போட்டுட்டு போகணும். அப்போ தான் காலில் கையில் அடிபடாமல் இருக்கும். அதுக்காக போட்டுட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லும்போது அவன் போட்டு பார்த்து எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டுடுறான். அப்புறம் என்ன செய்கிறான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கடலோர பகுதியில் போய் நின்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறார். அந்த இடத்துல அவன் அங்கே ஒரு 5 கற்களை பொறுக்கி கொள்கிறான். பொறுக்கி கொண்டு இந்த கோலியத்தின் முன்னாடி வந்து நின்றுட்டான். ஆனால் கோலியத்து அவனை பார்த்தவொடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு அடியில் உன்னை நான் அடிச்சிடுவேன், தூக்கி போட்டுருவேன் அப்படின்ட்டு. ஆனால் அவனு தைரியத்தில் என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர், ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி தைரியமாக அதை வாயினால் அறிக்கையிட்டு ஒரு கவன் கல்லை எடுத்து கையில் வச்சு அவன் சொல்லும்போது பேசும்போது கேட்டுக்கிட்டே இருந்தான். கேட்டுகிட்டே கையில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறான். பேசிட்டுன்ட்டு விட்டுட்டு சுற்றி ஒரு டமால் ஒரு ஒரு எரிதான். அப்படி எரியும் பொழுது நேராக எங்கே போச்சு, நெத்தியில் போயிடுச்சு. நெத்தி தான் நம்மளுக்கு வந்து மெயின், இந்த எல்லாமே மூளை தான் இங்கே இது. அங்கே நெத்தியில் போய் விழுந்துடுச்சு. ஒரே நேரத்தில் மாண்டு போனான். அதனாலே தாவீது அங்கே வந்து எல்லாராலும் புகழப்பட்டான், கொண்டாடப்பட்டான். கொண்டாடுகிறத சவுல் ராஜா வந்து இதை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு இது வந்துச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி எல்லாரும் கொண்டாடி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சவுலுக்கு அவனுக்குள்ளே இது வெறி வந்துடுச்சு. அவன் மேலே ஒரு பகை வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் சவுல் தாவீதை துரத்த ஆரம்பிச்சிட்டான், கொல்லணும் அப்படின்னு. துரத்தி சவுலும் பின்னாடியே போகிறான், எங்கெல்லாம் போகிறான் துரத்துறான். ஆனால் ஆண்டவர் அவனோட இருந்தார். எல்லா காரியத்துலேயும் அவனை வந்து தப்பிவித்து காப்பாற்றினார். பாருங்க, அப்போ தாவீது கூட இருந்தவர் யார், அந்த கேடகமானவர். தாவீதுடைய சங்கீதத்தில் கேடகத்தின் தேவன் சொல்லி எழுதியிருப்பான். கேடகம், துருகம், பலன், கண்மலை சொல்லி ஒவ்வொரு வார்த்தை சொல்லி அதை துதித்திருப்பான். அப்போ இந்த கேடகமாய் தாவீதுக்கு ஆண்டவர் கூட இருந்தார். அப்போ இன்றைக்கு சங்கீதம் 17:7 பார்க்குறோம். கீழே கடைசியில் வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர், தம்மை நம்புகிற ஆண்டவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் சொன்னார்ல. அதே போல் அவன் வந்து அவனுக்குள்ளே இருந்தது ஆண்டவர் இருந்தார். இருந்ததுனால தான் அவனால் தப்பித்து எல்லாவற்றிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம எப்பொழுதும் தயாராக இருக்கணும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. யார் வருவா, யார்
யார் இதெல்லாம் செய்வான்ட்டு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. எப்பொழுதும் தயாராக இருக்கணும். தயாராக இருக்கணும். நமக்கு அவர் வந்து கேடகமாக இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஓடணும்? ஏன் அவனை பார்த்து நம்ம ஓடணும்? ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்துல என்னிடத்துல கேட்கிறார். நீங்கள் நம்புகிறவள் தானே? நீங்கள் தேவனை நம்புகிறீங்கள, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஓடணும்? அவர் யார் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரை நம்பி செயல்பட்டீங்கன்னா எப்பொழுதும் அவர் கேடகமாக இருக்கிறார். எப்பொழுதும் கேடகமாக இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அதனாலே எப்பொழுது ஒதுங்கி போய் மூலையில் இருக்கக்கூடாது. நம்ம எழும்பி ஓடணும், தயார்படுத்தணும் நம்மளை. ஆண்டவர் நம்மளுக்காக அவர் நம்மை ரட்சிக்கிறவராக, நம்மளை மீட்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக உங்களுடன் கர்த்தர் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. God bless you.